ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் தேங்காய், ஒரு 2 சில்லு தேங்காய், 15 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் சீரகம், குழம்பு மசால் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கிடணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம், அப்புறமேலு கருவேப்பிலை 3 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஜாரில், அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிக்கிறணும். எங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியான காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருக்கோங்க. மசாலாத்தூள் ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கோமா, இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எங்களுக்கு காரத்துக்கு இது போதும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மசாலு. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் லைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு அரை செம்பு தண்ணி, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறம் மீனை போடணும். நாங்கள் இன்றைக்கி அயிலை மீன் தாங்க வாங்கினோம். அப்படியே முழுசாகவே வாங்கிட்டோம். அந்த அயிலை மீனை அப்படியே போட்டுக்கலாம். சிம் பண்ணிவிட்டு ஒரு துண்டை சேர்த்துக்கலாம். அப்படியே சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிட வேண்டியதான் குழம்ப. 10 நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு மீன் நல்லா வெந்துடும். மீன் உங்களுக்கு சீக்கிரம் வேகக்கூடியது, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை மேலே தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துக்கு மீன் குழம்பு ஊற்றி சூப்பராக சாப்பிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.